Hi guys, I'm SS. Welcome to 20 West Techies. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோல்டிங் பெட். இந்த மாதிரி பெட்டு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பெட்ரூம் கூட ஹால் மாதிரி பெருசாகிடுங்க. ஒரு க்ளாசர் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு உள்ளே தான் பெட் இருக்குது. 2 பெட் இருக்கும். இது நம்ம இந்தியாவுக்கு வரப்போ இதோட பட்ஜெட் ஒன்றும் அவ்வளோவா பெருசாலாம் இருக்காது. இப்போலாம் இருக்க பெரிய ப்ரீமியம் குவாலிட்டி மேட்ரஸஸோட இது ரொம்பவே கம்மி தான். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் பெட்ரூமில் நிறைய ஸ்பேஸை நீங்களே சேவ் பண்ண முடியும். அதுவும் ஒரு பெட் இல்லை, டபுள் காட்டட் பெட் தான். நீங்கள் மேலேயும் படுத்துக்கலாம், கீழேயும் படுத்துக்கலாம். ஸோ இந்த பெட்டோட சைட்லேயே உங்களுக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் திங்ஸ்லாம் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு பெட்ரூமில் தேவையான எல்லா விஷயமும் இந்த ஒரே ஃபர்னிச்சரில் உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ செகண்டாக பார்க்க போகிறது எலிஃபண்ட் இன் தி பாக்ஸ். அது பொட்டிக்குள்ளே யானையா அப்படின்லாம் பார்க்க வேணாம். இது ஒரு சோஃபா, ரொம்ப கம்ஃபர்டபுளான சோஃபா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு சோஃபாவை ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு அடைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சோஃபா மாதிரி இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளான சோஃபா. வெறும் 45 கிலோ தான் இந்த சோஃபா. ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால உங்களால் எங்கே வேணாலும் லிஃப்ட் பண்ண முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் எங்கள் வீடு காலி பண்ணி போகிறீங்க அப்படின்னா இதை எப்படி வேணாலும் ஈஸியாக கொண்டு போயிடலாம். நீங்களே ஒரு பைக்கில் 2 பேர் உட்காந்துட்டு போகிறீங்கன்னா சைடில் பாக்ஸை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே போயிடலாம் ஈஸியாக. அது மட்டும் இல்லை, இதோட மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோவா இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது 45 கிலோ தானே, எத்தனை பேரடா தாங்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது 100 கிலோ வரைக்கும் தாங்கும். குதிச்சு விளாட்லாம் நீங்கள். இதுவும் கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வந்துடுங்க, கவலைப்பட வேணாம். இது நார்மலாகவே ஒரு சோஃபா வாங்கணும் அப்படின்னு பார்த்துக்கிங்களேன், நம்ம ஊர்லலாம் இது அசம்பிள் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒருத்தவங்க வருவாங்க, அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சோஃபாவுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டோவ் ஃபிட்னஸ். ஆமாங்க, இது ஒரு சேர் தான், ஆனால் சேருக்குள்ளே ஜிம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்க்கு அப்புறம் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேர், சோஃபா எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை. ஸோ இந்த சேர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலேயே உங்கள் வெயிட்டை குறைச்சிடலாம். ஜிம்மு போய் தான் குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர்லாம் இருப்பீங்களே, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த சேர் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் அதிகமாக ஜிம்முக்கெலாம் போக டைம் இல்லை அப்படின்னு இருக்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்க்கு இந்த சேரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே எப்போ வேணாலும் நீங்கள் நினச்ச டைமில் எக்ஸசைஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது நீங்கள் வீட்டிலலாம் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாங்கி போட்டிருப்பாங்கள்ல மிஷின்ஸு, அதுவே இடத்த அடைச்சிட்டு கிடக்கும். ஸோ இந்த மாதிரி சேர் இருந்ததுன்னா இதுக்குள்ளேயே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறனால அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணி திரும்ப உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்பேஸ் நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ கிவ் இட் அ சான்ஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொரோனா முடிஞ்சோடனே வந்துடும். ஸோ அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பீம் இட் அப். இதை டிசைன் பண்ணது ஒரு ஜெர்மன் கம்பெனி. ஆக்சுவலி ஜெர்மன்ஸ்க்கெலாம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு ஜெர்மன் கம்பெனி இதை முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே சீலிங் இருக்குல்ல, அந்த சீலிங்க்கும் உங்கள் ஹாலுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் நிறையாவே ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் நீங்கள் ஷெல்ஃப்ஸை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த பீம் இட் அப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஷெல்ஃப்ஸ்க்காகவே இங்கே நிறைய தனியாக ஃபிட்டிங்ஸ்லாம் அவங்க பீம் இட் அப்பில் கொடுப்பாங்க. அது ஜஸ்ட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தரையில் நிறைய ஸ்பேஸை சேவ் பண்ண முடியும். மேலேயே எல்லா திங்ஸையும் வச்சுக்க முடியும். இது 2லேருந்து 4 மீட்டர் அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதில் உங்கள் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாக வைக்கிறதுக்குன்னே தனி ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருந்ததுனால உங்கள் ஸ்பேஸை நிறையாவே சேவ் பண்ண முடியும் உங்களால். ஸோ கிவ் இட் அ சான்ஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறது பெட் சில் 2. ஸோ பொதுவாகவே பெட்லலாம் பார்த்தீங்கன்னா சைடில் திங்ஸ் வைக்கிறப்போ நீங்கள் அடிக்கடி கை அப்படி நீட்டுறப்போலாம் கீழே விழுந்து அதுவே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஐயோயோ அப்படின்லாம் தோணும் உங்களுக்கு. நிறைய பேத்துக்கு தோணும், எனக்கே நிறைய பேர் தோணிருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸையும் இரிட்டேஷன்ஸையும் போக்கிறதுக்கு தான் இந்த பெட் சில் 2. இது ஒரு ரோலிங் டேபிளுங்க. இந்த டேபிளில் இல்லாத ஸ்பெசிஃபிகேஷன்ஸே இல்லைன்னு சொல்லலாம். பயங்கரமாக இருக்கும் இந்த டேபிள். இதில் இல்லாத ஃபங்க்ஷன்ஸே இல்லைன்னு சொன்னல, இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்கணுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. நீங்கள் சார்ஜ் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே சார்ஜிங் ஸ்லாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். கீழே ட்ராஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே இன்னும் நிறையாவே திங்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணுன்னாலும் ஒர்க் பண்ணலாம், சாப்பிட்ணுனாலும் மேலே திங்ஸ் வச்சு சாப்பிட்லாம். ஷாக்கு எதுவும் அடிக்காதுங்க.
இது ரொம்ப கம்ஃபர்டபுளான டேபிள். இது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப லாங்காக ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ உங்களால் போதுமான அளவுக்கு திங்ஸ்லாம் இதில் வச்சுக்க முடியும். ஸோ இந்த டேபிள் வந்துருச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு சைடில் இந்த டேபிள்ஸ்லாம் வச்சுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. அடுத்து பார்க்க போகிறது சர்க்கிள் கிச்சன். தரமான கிச்சனுங்க. ஸோ இது வந்துட்டு ஒரே ஃபர்னிச்சர் தான், ஆனால் உங்கள் மொத்த கிச்சனையும் இந்த ஃபர்னிச்சரில் அடக்க முடியும் உங்களால். மேக்ஸிமம் ஒரு கிச்சனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த ஒரே ஃபர்னிச்சரில் உங்களால் பார்க்க முடியும் இருக்கும் இதில். ஸோ பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஜிங்க் இருக்கும், மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்புறம் அதிலே மேலே குக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேபிள் டாப் ஸ்டவ் இருக்குது, அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சர்க்குலர் கிச்சனால் நீங்கள் நின்ன இடத்துலையே இருந்துட்டு அந்த இதை சும்மா சுற்றி விட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த இடம் எப்போ வேணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். நீங்கள் நடக்கணும்னு இல்லை, அந்த கிச்சனை சுற்றி விட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, நின்ன இடத்துலையே என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் கிச்சனில். அது மட்டும் இல்லை, கிச்சனுக்காக வேண்டிய ஸ்பேஸ்லாம் பாதி முக்கால்வாசியை குறைச்சிடலாம் இந்த ஒரே ஃபர்னிச்சரில். அடுத்ததாக பார்க்க போகிறது தி ட்ரீம் பாக்ஸ். ஒரே பாக்ஸில் ஒட்டுமொத்த வீட்டோட ஷெல்ஃபையும் அடக்க முடியும். அதான் இந்த ட்ரீம் பாக்ஸ். இந்த ட்ரீம் பாக்ஸில் உங்களுக்கு 12 ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் எக்கச்சக்கமான ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரே ஒரு ஷெல்ஃப் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓப்பனுக்குள்ளே ஓப்பன் மாதிரி, சைடில் ஓப்பன் பண்ணுறப்போ நிறைய ஷெல்ஃப்ஸ் வந்துடும். மெகா க்ளோசட் மாதிரி இருக்கும் இது பார்க்க. ஸோ இது மூலயமா உங்களால் பல மடங்கு ஸ்பேஸ் சேவ் பண்ண முடியும். அது கூட ஒரு டேபிள் அட்டாச்சாக இருக்கனால அதை வந்துட்டு நீங்கள் ஒர்க் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். திங்ஸ் பக்கத்துலேயே இருக்கனால டக்குன்னு திங்ஸையும் எடுத்து அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவோட கடைசி ஃபர்னிச்சரை பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் டேபிள் 3.0. ஸோ இது என்ன டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் டேபிள். இந்த டேபிளை வந்துட்டு டேபிள்ன்றதை விட பெஞ்சுன்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபார்மிங் பெஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இது மூலயமா உங்கள் வீட்டோட சேர்ஸ்லாம் குறைச்சிக்கலாம், பயங்கரமாக குறைச்சிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு டேபிளில் 6லேருந்து 12 பேர் வரைக்கும் உட்கார முடியும். இதை தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு பெஞ்சுன்னு கூட சொல்லலாம். பார்க்க சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக ஸ்பேஸை சேவ் பண்ணும். ஸோ இது வந்துருச்சுன்னா நமக்கு சேர்ஸோட நீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ கிவ் இட் அ சான்ஸ். இந்த ஃபர்னிச்சரில் உங்களுக்கு பிடிச்ச ஃபர்னிச்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 25 Techiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.